வெல்கம் டு தாட்ஸ் Cookhouse. இன்றைக்கி நம்ம ரொம்பவுமே டேஸ்டியான ஒரு பன்னீர் கிரேவி வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நான் மேகியோட மசாலா மேஜிக் இருக்கு இல்லைங்களா, அந்த மசாலா யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். சரி வாங்க இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். மேகி மசாலா மேஜிக் 2 சின்ன பேக் எடுத்திருக்கேங்க. ஒரு 200 கிராம் பன்னீரை க்யூப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை க்யூப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணி 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். 1.5 கப் அளவுக்கு தக்காளி விழுது எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெங்காயமும் தக்காளியும் தான் திக்னஸ் கொடுக்கும் கிரேவிக்கு. ஸோ அது நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம சேர்த்திக்கலாம். 1/4 கப் ஃப்ரெஷ் க்ரீமுக்கு பதிலாக பால் எடும் சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 பிரியாணி இலை எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி, பொடி வகைகள் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். நறுக்கின கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் எடுத்திருக்கேன். 1 பச்சை மிளகாயை இந்த மாதிரி 4 கீறி எடுத்து வச்சுருக்கேன். முந்திரியை நல்லா ஊற வச்சு விழுதா ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. இது ரொம்ப நல்ல ஒரு ரிச்னஸ் கொடுக்கும். இந்த கிரேவிக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய், தேவையான அளவு தண்ணீர். இது நம்ம எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஒரு கடாயை சூடு செஞ்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் வெண்ணெயை சேர்த்தி, வெண்ணெய் சூடானதும் நம்ம க்யூப் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்தி கொஞ்சமாக சாட்டே பண்ணி எடுத்துக்கணும். நம்ம வந்து இதை ரொம்ப சாட்டே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் லைட்டாக வந்து 4 பக்கமும் லைட்டாக ஒரு கலர் சேஞ்ச் வர அளவுக்கு நம்ம சாட்டே பண்ணிக்கணும். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணி நம்ம கிரேவியில் சேர்த்தும் போது. நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. பார்த்திங்களா, இந்த அளவுக்கு நான் சாட்டே பண்ணியிருக்கேன். இதை நம்ம எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக வெங்காயம் க்யூப் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் நம்ம சேர்த்திக்கலாம். நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா கேப்சிகம் கூட நம்ம இந்த மாதிரி க்யூப் பண்ணி சேர்த்தி அதையும் நம்ம இது மாதிரி சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். கேப்சிகம் சேர்த்தும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் எடுத்துடலாம். மீதமுள்ள 2 டேபிள் ஸ்பூன் பட்டரை இப்போ அதில் சேர்த்தி சூடானதும் சீரகம், பிரியாணி இலை, இது 2யுமே நம்ம சேர்த்தி கொஞ்சமாக பொரிய விட்டுறணும். பட்டர் உருகினோடனே நம்ம இதை சேர்த்தி தாளிச்சிக்கலாம். இதை சீசன் பண்ணோடனே வெங்காயம் விழுது இருக்கு இல்லைங்களா, இதை நம்ம இதில் சேர்த்திக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து கிரேவி திக்காக கிடைக்கணுமோ, நிறைய கிடைக்கணுமோ, உபரியாக வேணும்னா இந்த வெங்காயத்தையும் தக்காளியும் நம்ம ரேஷியோவை கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கணும். வெங்காயம் கொஞ்சமாக வதங்கினதும் இஞ்சி பூண்டு, கசூரி மேத்தி, இது 2யும் நம்ம சேர்த்திக்கலாம். இது லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த பொடிகள் எல்லாமே நம்ம இதில் சேர்த்திக்கலாம். உப்பையும் இப்போவே நம்ம சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரும். காரம் வந்து அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எச்சு கம்மியாக நம்ம பண்ணிக்கலாம். தக்காளி விழுது நான் இப்போ சேர்த்திக்கிறேங்க. இது வந்து நம்ம நல்லா வதக்கணும். இப்போ இதோடைய பச்சை வாசனை எல்லாமே போகிற அளவுக்கு இந்த நம்ம கிரேவியை குக் பண்ணணும். அதனால நம்ம மூடி போட்டு நல்லா மிதமான தீயில் பட்டர் வந்து மேலே தெளிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக நல்லா பபிள்ஸோட குக் ஆகியிருக்குன்னு சொல்லிட்டு பட்டர் எல்லாமே மேலே நல்லா செப்ரேட் ஆகிடுச்சு. நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி. அவ்வளோதான். இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே சாட்டே பண்ண பன்னீர், வெங்காயம், இது 2யும் சேர்த்திக்கலாம். கேப்சிகம் இருந்ததுன்னா அதையும் நம்ம இந்த டைம்லேயே நம்ம ஆட் பண்ணிக்கணும். இதை நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பன்னீர் வந்து உடையறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ லைட்டாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச முந்திரி பேஸ்ட்டை இதில் நம்ம சேர்த்திக்கலாம். இது வந்து நல்லா ரிச்னஸ் கொடுக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவிக்கு. கொஞ்சமாக அந்த பவுலில் தண்ணி சேர்த்தி நான் இதில் வந்து ஊற்றிட்டேன். பின்னாடியே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஃப்ரெஷ் க்ரீமும் சேர்த்தி அதுலேயும் கொஞ்சமாக தண்ணி கலந்து நான் இதில் சேர்த்திக்கிறேன். இதை நம்ம லைட்டாக அப்படியே கிளறி விட்டுறலாங்க. நல்ல ஒரு க்ரீமியான டெக்ஸ்சர் கிடச்சிருக்கு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டான
மேகியோட இந்த மசாலா மேஜிக் 2 பேக்கும் நம்ம இதில் சேர்த்திக்கலாம். இதை சேர்த்து நீங்கள் இதை ஒரு வாட்டிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒரு செம்ம ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த மேகியோட மசாலாவை நான் நிறைய ரெசிபீஸில் நான் சேர்த்துவேன். நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் பன்னீரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். இது வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் இந்த கிரேவி. ஸோ நம்ம ரொம்ப தண்ணி விடக்கூடாது. தேவையான அளவுக்கு லைட்டாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு நல்ல மிதமான தீயில் மறுபடியும் இந்த பட்டர் எல்லாமே தெரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக நல்லா செப்ரேட் ஆகி வந்துருச்சு பட்டர். இப்போ ஃபைனலாக இந்த பச்சை மிளகாயும் நறுக்கின கொத்தமல்லி இலைகளும் சேர்த்திக்கலாம். கடைசியில் இந்த பச்சை மிளகாய் சேர்த்தும் போது நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் இந்த கிரேவியில். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் ஒரு தடவை. அவ்வளோதான். இதை கிளறி கொடுத்தோன்னா நம்மளோட இந்த பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது மேகியோட மசாலா சேர்த்து நம்ம செஞ்சுருக்கோம். அட்டகாசமாக இருக்கும். ரொம்பவுமே வித்தியாசமாகவும் இருக்கும். அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு சூப்பராக இதை சர்வ் பண்ணிடலாம். சப்பாத்தி, நான், ஃபுல்கா, புலாவ், கீ ரைஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்கூடையும் இது செம்ம காம்பினேஷனாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்டுடலாம். மஸ்து மஜா. வாவ், சூப்பராக இருக்குங்களாமா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எப்பவும் சொல்கிற மாதிரி வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.